ப்ரைஸ் லார்ட். ஸோ லென்த் சீசனில் நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் ஆனால் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறதுடைய நோக்கம் என்ன? நம்ம கட்டாயத்திற்காக இல்லை பழக்கத்திற்காக ஃபாஸ்டிங் இருக்கிறோமா? இல்லை உண்மையாகவே வேதத்தில் அநேக இடத்துல குறிப்பிட்டது போல் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அன்பு விருத்தி ஆகிறதுக்காக, அது முழுமை அடையிறதுக்காக நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோமா அப்படின்றது மிக மிக அவசியம். அப்போது நம்முடைய நோக்கம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்முடைய நோக்கம் எப்படி இருக்குது? நான் இப்போ ஒரு மணி வரைக்கும் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்றது ஃபாஸ்டிங்கா? இல்லை நான் இந்த 1 மணி வரைக்கும் நான் இன்னும் அதிகமாக தேவனை குறித்து நான் சிந்திக்க போகிறேன், தேவனுடைய வார்த்தை குறித்து நான் நோக்கமாக இருக்க போகிறேன் அப்படின்றது ஃபாஸ்டிங்கா? அப்படின்றத எது நிறைவுபடுத்தும் அப்படின்னு சொன்னால், சிலர் நான் குறையாக சொல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். சிலர் எப்படா அந்த 1 மணி வரும், கரெக்டாக அந்த 1 மணி வந்தால் நம்ம சாப்பிடலாமே சொல்லி அந்த சாப்பாட்டு நேரத்தை குறித்து, நம்ம அந்த சாப்பிட்ற நேரத்தையும் சாப்பாடை குறித்துமே யோசித்து நம்ம வெயிட் பண்ணுறவங்களா இருந்தோம்னு சொன்னால், அது நிச்சயமாக ஃபாஸ்டிங் இல்லை, அது பேர் ஸ்டார்விங், அது பட்னியாக கிடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையாக நம்ம நேரம் முடிகிற வரை, அது சீக்கிரமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும், தேவனை குறித்தும் அவருடைய வார்த்தை குறித்தும் நம்ம தியானித்து அவரோடு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம நோக்கமாக இருப்போம்னு சொன்னால், அவருடைய உண்மையான ஜீவனில் வார்த்தையின் மீது நோக்கமாக இருப்போம்னு சொன்னால், அது உண்மையாகவே ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சோதனை அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவானது. அதில் இயேசு கிறிஸ்துவும் விதிவிலக்கல்ல. இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டார். 40 நாள் அவர் வனாந்தரத்தில் சோதிக்கப்படும் போது அவருக்கு அந்த முதல் சோதனையே என்ன அப்படின்னு சொன்னால், அவர் 40 நாள் அவர் வனாந்தரத்தில் பசியாய் பட்னியாக இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் பிசாசானவனை சோதித்தது, இந்த கல்லெல்லாம் அப்பமா மாற்றி சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு அப்பயே சொல்கிறாரு, இந்த 40 நாளில் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக நான் ஜீவனோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அப்போது தேவனுடைய வாயிலேருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் ஒரு மனுஷன் உயிரோடு கூட ஜீவனோடு கூட இருப்பான் அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தையே இயேசு கிறிஸ்து அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் இயேசு கிறிஸ்து ஜீவாப்பம் நானே என்று சொல்லியிருக்கிறார். அப்போ உண்மையாகவே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை உண்மையாய் நேசித்து அதை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழுகிறார்களோ, அவர்கள் ஒரு காலத்திலும் அவர்கள் பசி அடையாமல் தாகமடையாமல் தன்னுடைய விசுவாசத்தில், தன்னுடைய உபவாசத்தில் உறுதியாய் இருக்க முடியும். எனவே தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதன்படி அதை நோக்கமாய் வைத்து நம்ம விசுவாசிப்போம், உபவாசிப்போம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாய் அது ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஃபாஸ்டிங் லென்த் சீசனாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.